குந்தன் பார்க் பேய் வீடு. இந்த வீடு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்க பேகம்பேட் அப்படின்ற இடத்துல தான் இருக்கு. இந்த வீடு வெளிய இருந்து நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு பங்களா போலதான் இருக்கும். ஆனா வீட்டுக்கு உள்ள அப்படி இல்ல. இது இந்தியாவிலே மிகவும் இன்ட்ரெஸ்டா பேசப்பட்ட ஒரு மிஸ்டீரியஸ் ஸ்டோரி தான் இது. இதை பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படி அந்த பேய் வீட்டுல யார் யாரு இருந்தாங்க அப்படிங்கும் போது, ஒரு அம்மா அவங்களோட 2 மகள்கள் இருந்திருக்காங்க. இவங்களை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படிங்கும் போது இவங்க ஒரு நல்ல ஃபேமிலி அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அக்கம் பக்கத்தினர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஒரு மாதிரியான ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்ற காரணத்தை கேட்கும் போது, அவங்க வீட்டுல நைட் ஃபுல்லா விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ வீட்டுல லைட் எரியறது காமனான விஷயம் தான். இருந்தாலும் அப்போ விளக்கு எரியதுங்கிறது கொஞ்சம் ரேரான ஒண்ணுதான். அது மட்டும் இல்லாம குப்பைய எப்பவுமே வெளியே கொட்டவே மாட்டாங்களாம். குப்பையை கொட்டதலாமா சொல்லுவாங்க அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தோணுதுல, அது உண்மைதான். அது மட்டும் இல்லைங்க, மெழுகுபத்தி ஏத்தி வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு சடங்கு செய்யற மாதிரி பாத்திருக்காங்க அங்க உள்ள மக்கள். அந்த ஒரு அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கையில கத்தி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியே ஓடுறத அங்க உள்ள மக்கள் பலரும் பார்த்திருக்காங்க. ஒருவேளை அந்த அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு பலரும் சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது அவங்களோட மகள்கள் 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நைட் டைம்ல மெழுகுவர்த்தி ஏத்திக்கிட்டு ஜன்னலுக்கு பக்கத்துல நிப்பாங்களாம். அத நிக்கிறத நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு தெரியும் போது அவங்க நீங்க நடுங்குற அளவுக்கு ஆடுவாங்களாம். பார்த்ததெல்லாம் ஒரு குத்தமாடா அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தோணும். இது இப்படியே இருக்கனால பலரும் அந்த வீட்டு வழியா போறது நிறைய பேர் தவிர்த்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த வீட்டோட கதவு திறந்திருக்குது. திறந்ததை பார்த்தவங்க எப்பவும் திறக்காத வீடு திறந்தே இருக்குது அப்படின்னு நோட்டீஸ் பண்ணிட்டு உடனே போலீஸுக்கு சொல்லியிருக்காங்க. போலீஸும் வந்து உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க 3 பேருமே பெட்ரூம்ல இறந்து கிடந்திருக்காங்க. இப்பதான் பெரிய ட்விஸ்ட். அந்த 3 பாடிஸையும் போஸ்ட்மார்டம் செய்யும் போது அவங்க 2ல இருந்து 3 மாசத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் உண்மையான மர்மமே ஆரம்பிச்சிருக்கு. 2ல இருந்து 3 மாசத்துல இறந்தாங்க அப்படின்னு சொல்றவங்க 2 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு விளக்கேற்றதை நான் பார்த்தேன், அவங்க 2 பெண்களும் டான்ஸ் ஆடுறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்க பார்த்ததா சொல்றது கற்பனையா இல்ல ஆவியா அப்படின்னு யோசிக்க தோணுதுல. இந்த சம்பவம் குறித்து பலர்கிட்ட கேட்கும் போது இவங்க ஒரு பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிளாக் மேஜிக்னா ஒண்ணும் கிடையாது, இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் வைக்கிறது தான். அதனால அவங்க இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சைடு என்ன சொல்றாங்கன்னா, இது திட்டமிட்ட மர்டர் அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்குமே அந்த குந்தன் பார்க் வீடு இப்ப வெறிச்சோடி காணப்படுது. அங்க உள்ள மக்கள்கிட்ட கேட்கும் போது இன்னுமே நைட் டைம்ல வெளிச்சம் வர்றதாகவும் நிழல் போன்ற உருவம் தெரியறதாகவும் சொல்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள போக இன்னும் துணிச்சலா யாருமே இல்ல. அப்படி துணிச்சலா உள்ள போன யாரும் திரும்பி வரல அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்பவம் ஒரு மர்ம கொலையா இல்ல உண்மையாலுமே அது ஒரு பேய் வீடா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.